மனிதர்களே, அன்பர்களே, ஆன்மீக அன்பர்களே, நாமும் நம்மளுடைய ஆத்மாவை, நம்மளுடைய ஜீவனின் ஆணி வேரை எவ்வளவு ஆழத்திற்கு ஆதியோகியோடு, பிரபஞ்ச சக்தியோடு, பரிசுத்த ஆன்மாவோடு எவ்வளவு ஆழத்திற்கு நாம் நம்முடைய ஆன்மீக சிந்தனையும் ஆன்மீக அறிவையும் ஞானத்தின்பால் எடுத்து செல்கின்றோமோ, அதுவே நம் காலமுள்ளவரை நம்மளுடைய ஆன்மாவும் நம்மளுடைய ஜீவனும் நிலைத்து நிற்கும், நிலைத்து பசுமையாக வாழ்ந்திருக்கும். மரத்தை போல் நம்மளுடைய ஆன்மாவும் நீடித்து வெகு நாட்கள் இந்த பூமியிலே, இந்த பிரபஞ்சத்திலே வெகு நாட்கள் நம்மளுடைய ஆன்மாவும் நிலை பெற்று இருக்கும். அவ்வாறாக ஒரு சில மனிதர்கள் சித்தர்களாக, ஞானிகளாக நமக்கு முன்னோர்கள் இருந்து மாறியுள்ளார்கள். நாம் அதை கண்கூடாக ஞானத்தின் வழியாக முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்று அறிந்திருக்கிறோம். நம்மாலும் முடியும், எல்லா மனிதர்களாலும் இயலும், முயற்சி மட்டுமே நாம் செய்ய வேண்டும். அவ்வாறாக நாமளும் நம்மளுடைய ஆன்மாவை ஆதியோகியோடு, நம்மளுடைய ஆத்மார்த்தமான இதயபூர்வமான கருணையுள்ளத்தோடு, நேர்மையோடு பரிசுத்த ஆன்மா நிலையை அடைய நம்மளுடைய ஜீவனின் ஆணிவேரை நாமும் ஆன்மீக சிந்தனையோடு, முழு மனதோடு, எந்த விதமான தடைகளும் இன்றி சதாகாலமும் ஆதியோகியோடு, பிரபஞ்ச சக்தியோடு நாமும் இணைந்து கலந்து நாமும் பரிசுத்த ஆன்மாவாக பிரபஞ்ச சக்தியோடு இறைவனைப் போல் நாமும் ஆகி இந்த அண்ட சராசரங்களையும் நாமும் சுற்றி வரலாம். பிரபஞ்சம் அதற்குண்டான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஞானத்தையும் அறிவையும் நாம் எல்லோருக்கும் வழங்கியிருக்கிறது. இந்த வீடியோ பதிவை பார்க்கும் அன்பர்களுக்கும் இந்த பதிவின் மூலமாக உண்மை நிலையை உணர்ந்திருப்பீர்கள். நீங்களும் ஆதியோகியோடு இணையுங்கள். நிச்சயம் இத்தகைய தொடர் வழிகாட்டுதலானது நீங்களும் சித்த நிலையை அடையலாம், ஞான நிலையை அடையலாம், இறைநிலையை அடையலாம். பிரபஞ்ச சக்தியோடு உங்கள் ஆத்மாவை, உங்கள் ஆணிவேரை, உங்கள் இதயத்தின் ஆணிவேரை எவ்வளவு ஆழத்திற்கு எடுத்து செல்ல முடியுமோ அவ்வளவு ஆழத்திற்கு பிரபஞ்சத்தின் வழிகாட்டுதலோடு, ஆதியோகியின் ஆசீர்வாதத்தோடு, நல்ல உள்ளத்தோடு நாம் சென்றடைய முடியும். இது முடியும் என்பது நம்பிக்கைதான் நம் வாழ்க்கை. நிச்சயம் நடக்கும். மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் ஆதியோகி நமக.